நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியா இருப்பாங்க. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. என்டர்டெயின்மென்ட் நெறைய பண்ணுவாங்க. நம்மளால பண்ண முடியாது. கன்சிஸ்டன்ட்டா இந்த 1 இயர்க்கு இந்த விஷயத்த பண்றப்போ செம்மையா ஃபெட்டிக் ஆயிடும். என்டர்டெயின்மென்ட்ட கட் பண்ணி ஆகணுங்கிற நிலைமையில இருக்கும். ரொம்ப பிரேக் டவுன் ஆனா போயிட்டு வாங்க. ரொம்ப உங்கள ஸ்ட்ரிக்ட்டா இருந்துக்காதீங்க. நீ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னா கூட உன்ன ரொம்ப திட்டிக்கிறது, "நீ வேஸ்ட்றா, நம்ம யூஸ்லெஸ் போல" அப்படின்னு நெனச்சுக்கிறது. மார்க் வரல, இவ்வளோ எஃபோர்ட் போட்டு மார்க் வரலன்னா, நம்மளால முடியாது போல அப்படின்னு நெனைக்கிறது, கண்டிப்பா அப்படி கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 3 நாள் நல்லா படிப்போம். 2 நாள் டவுன் ஆகும். திரும்ப எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணி வந்துரலாம். ஆனா, அந்த 2 டேஸ்ல டவுன் ஆறப்போ நீங்க விட்டுறவே கூடாது. நடுவுல விட்டுட்டு போனீங்கன்னா, அப்படியே போயிருவோம். கடைசி வரைக்கும் இந்த பாத்ல இருந்துட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்ட்டா ஹார்ட் ஒர்க் போட்டே இருக்கணும். உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீட்க்கு படிக்கிறவங்கள வச்சுக்கோங்க. இல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள வச்சுக்கோங்க. உங்க டே டு டே ஆக்டிவிட்டி ஷேர் பண்றீங்கன்னா, ஜாலியா இருக்கிறவங்க, நீட் படிக்காதவங்க, வீக்கெண்ட் என்ஜாய் பண்றவங்களோட தயவு செஞ்சு டெய்லியும் பேசாதீங்க. பிகாஸ் டெய்லி ஈஸியா ஒரு வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ்ல டிமோட்டிவேட் பண்ணிட்டு போயிருவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். சரியா? கண்டிப்பா உங்களால சீட் வாங்க முடியும். உங்களோட சிலபஸ முடிக்க முடியும். பிரிப்பேர் பண்ண முடியும். நம்பிக்கை வச்சு படிங்க. டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். சரியா? இந்த மாதிரி நீட் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை பத்தின டீடைல் வீடியோ உங்களுக்கு வரும்.